வீட்டோட மனையை, அதாவது இந்த வீடு கட்டுறதுக்கான அந்த இடத்தை தேர்வு செய்வது அல்லது கட்டிடம் கட்டும் முறை, அந்த கட்டடத்தை எப்படி கட்ட போகிறோம், முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறது அப்படின்ற அந்த விஷயம். அப்புறம் மனையடி சாஸ்திரம், அந்த இடத்தோட அடியளவுகள், இதெல்லாம் பின்பற்றப்பட்டு தான் வாஸ்து சாஸ்திரப்படி இந்த 8 திசைகளின் தேவதைகளான அஷ்டதிக் பாலகர்கள் எனப்படும் குபேரன், ஈசானன், இந்திரன், ஆக்னேயம், யமன், நெய்ருதி, வருணன், வாயு போன்றவர்களை மதித்து, அதாவது இந்த அஷ்டதிக்கு பாலகர்களையும் மதித்து அவர்களை ஆராதித்து, அது மட்டுமல்ல வாஸ்து பகவான் என்று வழங்கப்படும் அந்த பூமிக்கான அந்த தேவதை, அவரையும் மதித்து ஆராதித்து கட்டப்படும் இல்லம் மிகுந்த நற்பலன்களை தரும். மாறாக ஏனோதானோ என்று கட்டினால் போதும், குடியேறினால் போதும் என்று அவசர கதியில் கட்டப்படும் இல்லங்கள் அன்னைக்கு அவருடைய நேரத்துக்கு நல்ல நேரத்துக்கு ஒன்றும் செய்யாது. பிற்காலத்தில் ஒரு கால கணக்குன்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு நேர காலங்கள் அவருக்கு கெட்ட நேரங்களாக யார் பேர்ல கட்டுறாங்களோ அவருடைய அந்த இடம் பெரும் அவஸ்தைகளை அதில் குடியிருக்கிறவங்களுக்கும் கொடுத்து ஒரு தீய பலன்களை தரும் என்று வாஸ்து சாஸ்திரம் உறுதியாக கூறுகிறது. ஏன்னா நான் முன்னாலே சொன்ன மாதிரி மிக கூர்ந்து கவனித்தால் இது ஒரு விஞ்ஞான உண்மைன்னு தான் நம்ம சொல்லணும். கன்னிமேல் மனையெடுக்கில் கைப்பொருள் மிக உண்டாகும், அன்னமும் தனமும் சேரும், இழை தானும் நிற்பள், பொன்னொடு தானியங்கள் பொருந்தவே சம்பத்துண்டாம், முன்னமே மயனார் சொன்ன வன்மை நூல் விளம்பெழுந்தேன், முக்கோணம் அருகோணம் முடிவும் வட்டம், முயல் போலும் கயல் முதுகு சூலாகாரம், சக்கரவின் பின்பக்கம் போலும் பூமி, நடுப்பள்ளம் கோமுகமாய் நமன் தீ மூலை, அக்கோணம் நெய்ருதியும் மேற்கும் தாழ அமரேசன் தன் திசைக்கு பருவங்கள் இல்லாமல் மேடதாகில், பாரினில் மனை எடுக்கினும் பாழாம்பாரே, வளர் நிலம் கிழக்கோடு வடக்கு தாழ்ந்திடில், அளவிலா வாழ்வுடன் ஆக்கம் எய்துமால், விளை உரு தெற்கொடு மேற்கு தாழ்ந்திடில், கிளர் பெறும் துன்பமும் கேடும் எய்துமே என்று மயன் சிற்ப ரத்னாகரம் என்னும் நூல் இந்த வாஸ்துவின் உண்மைகளை உணர்த்தும்படி எழுதப்பட்டுள்ளது. இதன் பொருள் என்னவென்றால், தென்மேற்கிலே மனை எடுத்தால், வீடு கட்டினால், தென்மேற்கு என்று சொல்லப்படுவது கன்னிமூலை, அதுல வீடு கட்ட ஆரம்பிச்சா அல்லது அந்த பகுதியில வீடு கட்டியிருந்தா, அந்த பூமி அந்த மாதிரி தென்மேற்குல ஈரமான இடமா இருந்து அதுல வீடு கட்டியிருந்தா பொருள் சேர்க்கை, உணவுப் பொருள், தனம் ஆகியவை சேரும். மேலும் அந்த மனையில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்றும், அதே நேரத்தில் முக்கோணம், அருகோணம், கோணல், வட்டம், முயல் மீனின் முதுகு போன்ற அமைப்புகள், அதே போல பூமியின் நடுவில் பள்ளம், யமன் மூலை, அக்கினி மூலை, பசுவின் முகம் போல நீண்ட வடிவுடைய பூமி, நெய்ருதி மூலை, தென்மேற்கு முதலான இடங்களில் தாழ்ந்துள்ள பூமி, கிழக்கு திசையில் மேடான பூமி ஆகியவற்றில் வீடு கட்டினால் பாழாகும் என்றும், அதே மனையானது கிழக்கும் வடக்கும் தாழ்ந்து, அதாவது ஈசான்யம் தாழ்ந்திருந்தால் அளவற்ற நல்வாழ்வும், தெற்கும் மேற்கும் அதாவது கன்னி மூலை உயர்ந்திருந்தால் நல்ல பலனும், அதே தெற்கும் மேற்கும் தாழ்ந்திருந்தால் துன்பமும் கேடும் உண்டாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே இது தவிர மிக பிரம்மாண்டமான அரண்மனைகளும் புகழ்பெற்ற ஆலயங்களும் இந்த வாஸ்துவினுடைய பெருமையை உலகிற்கு பறைசாற்றி வருவதை நாம் நன்கு அறியலாம்.